ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ப்ரூச் ஒர்க்கில் பட்டர்ஃப்ளை தான் பண்ணுறதை பார்க்க போகிறீங்க. இதில் வந்து வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு எந்த பட்டர்ஃப்ளை பிடிச்சிருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரூச் மெட்டீரியல் வந்து நான் சேல் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து கிளாஸும் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டோ நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதில் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பட்டர்ஃப்ளைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய சைஸ் த்ரெட் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இந்த மெட்டல் வயரை நான் வந்து சுற்றி எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஸ்டாக்கிங் கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர். மேலே வந்து ரெட் கலர், கீழே வந்து ஒயிட்டு. ஸோ மேலே கொடுக்குற 2 போர்ஷனுக்கும் பார்த்திங்கன்னா நான் ரெட்டே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சைஸ் ரெண்டுமே வந்து ரெட் கலரில் நான் வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி மெட்டல் வயர் வச்சு பண்ணுற நம்ம வீடியோவில் நிறையா நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதில் கூட செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாட் போட்டதுக்கு கொஞ்சம் லைட்டாக விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ மேலே 2 போர்ஷனுக்கு 2, கீழே வந்து 2 அந்த மாதிரி. சின்ன போர்ஷனுக்கு பார்த்திங்கன்னா இந்த சின்ன த்ரெட் எடுத்திருக்கேன். கீழே இருக்க அந்த 2 குட்டி பெட்டலுக்காக. இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கிங்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இருக்குது பாருங்கள். அந்த ஒயிட் கலரில் நான் போட்டுக்கிறேன் கீழே இருக்க அந்த 2 குட்டி விங்ஸ்க்காக. இதில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஒன்று 3D பட்டர்ஃப்ளை சேர்ந்து வரும். ஸோ வந்துட்டு எல்லாத்துக்குமே நம்ம வந்து எப்படி வளைக்கிறோம் அப்படின்றது தான் மெயின். ஏன்னா இது வந்து மெட்டல் வயர் நம்ம எப்படினா வளைச்சிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளைக்குலாம் நம்ம எப்படி வளைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேலே கீழே நம்ம வந்து கொஞ்சம் கிராஸாக அந்த மாதிரி வளைப்போம் செய்வோம். ஸோ வந்துட்டு அந்த வளைக்கிறது மட்டும் எப்படின்னு பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டு பெட்டல் இதுக்காக இப்போ எடுக்கிறேன். நான் வந்து ப்ரூச் மெட்டீரியலும் உங்களுக்கு சேல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்துட்டு என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ நான் வந்து டிஸ்பிளேயில் நீங்கள் பாருங்கள். நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக்ஸு ப்ளஸ் வந்துட்டு நியூ கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எது வேணுமோ பர்டிகுலர் நீங்கள் வந்து பார்க்குறத எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான ரேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளைக்கு 4 விங்ஸுக்கு நம்ம 4 மெட்டல் வயர் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் பெண்ட் பண்ணுறது வந்து பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாட் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, நாட்டுக்கு அந்த எட்ஜில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஓரம் மட்டும்தான் நீங்கள் வந்து வளைக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி தான் 4 பெட்டலுக்குமே. ஸோ அந்த கீழே இருக்க அந்த எட்ஜு கிட்ட மட்டும் வந்து பார்த்திங்களா, அந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. லைட்டாக அமுக்கி அந்த மாதிரி ஷேப் வர மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ளார் ஷேப் மாதிரி போயிடும். ஸோ பட்டர்ஃப்ளைக்காக நம்ம வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வளைச்சிக்கணும். இப்போ மேலே இருக்க பெட்டலும் கீழே இருக்க பெட்டலும் நான் சேர்த்தே வந்து நான் நாட் போட்டுக்கிறேன். தனித்தனியாக கூட பண்ணிக்கலாம். நம்ம மேலே அந்த ஒரு பட்டர்ஃப்ளை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது வந்து விங்ஸ் 4மே தனித்தனியாக தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன். பட் இது வந்துட்டு 2மே நம்ம சேர்த்து வந்து நாட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாட் போடுறேன். இந்த ஆஃப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த ஆஃப் நம்ம அதே மாதிரி பண்ணணும். நான் வந்து ப்ரூச் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் நான் கண்டக்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்ஸை. ஸோ வந்துட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அந்த வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதுலேருந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதிலே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்துட்டு நான் ப்ளவுஸ் மார்க் பண்ணுறதும் எப்படி அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துடுவேன். ஸோ வந்து கிளாஸ் எட்ஜில் வந்து கிளாஸ் முடியும் போது பார்த்திங்கன்னா எந்தெந்த போர்ஷனில் நீங்கள் வந்து ஸ்டிச்டு ப்ளவுஸில் தான் ப்ரூச்சஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ வந்துட்டு அன்ஸ்டிச்சஸ்லேயும் நீங்கள் வந்து மெட்டீரியல்லையும் நீங்கள் பண்ணலாம். அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி வந்து நெக் போர்ஷன், ஸ்லீவ் போர்ஷன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஃப்ரீயாகவே இந்த கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை 2மே வந்து இப்படி ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள். அந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. மிடில் மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். ஏற்கனவே அங்கே மேலே இருக்க பட்டர்ஃப்ளை வந்து நான் நல்லா வந்து வளைச்சிருக்கிறதுனால இது வந்து ரொம்ப நான் வளைக்கலை. ஸோ வந்துட்டு உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வீடியோ எட்ஜ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லுவேன். இதில் வந்து வீடியோ எண்டில் பார்த்திங்கன்னா நான் 4 டைப்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதில் 4 டைப்புக்குமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3D ஒன்று பண்ணியிருப்பேன். ஸோ 3D அப்போ வந்து வெறும் ஷெல் வச்சு அப்படின்றதெல்லாம். இப்போ இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான். அந்த விங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சீக்வன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை ஃப்ளார் இருக்குது பார்த்திங்களா, நான் வந்து 3Dயில் கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி இதெல்லாமே உங்களுடைய விருப்பம் தான். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா குட்டி பட்டர்ஃப்ளை வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக்கில் ரெயின்போ ஷேட் ஒன்று இருக்குது. ஸோ அதே வந்து மிடில் போர்ஷனில் நான் கொடுத்துட்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண பட்டர்ஃப்ளைல பார்த்திங்கன்னா
ஸ்டோன் செயின் கொடுத்துருப்பேன், சாரி கிளிப் ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்காக இது வந்து இப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நம்மளுக்கு மிடில் ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்குள்ளேருந்து இதுக்குள்ளேருந்து நீங்கள் அப்படியே கொண்டு வந்து நீங்கள் பேக்கில் அப்படியே ஸ்டிச் பண்ணி இப்படியே பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து டைட்டாக பிடிச்சிக்கும். இப்போ இது வந்து போலன் எடுத்திருக்கேன். இதே மாதிரியே வந்து மீசைக்காக நான் போலன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன்னில் வந்து நான் டியூப் பீட் போட்டிருப்போம். ஸோ இதுவுமே வந்து போலனில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 மட்டும் எடுத்துக்கோங்க. இது இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்க மாதிரி. இது லைட்டாக அப்படியே முறுக்கி விட்டிங்கன்னா தான் அது கொஞ்சம் ப்ராப்பராக நிற்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டைப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது நீங்களும் வந்துட்டு எனக்கு செஞ்சு காட்டுங்க எனக்கு. ஸோ வந்து கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸும் நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை போலனோடு நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து அந்த விங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீக்வன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை எது வேணாலும் நம்மளோட ஆப்ஷன் தான். இது ப்ளெயினாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம பேர்ல்ஸோ இல்லைனா வந்து ஏதாவது ஒன்று நம்ம அடிஷ்னலாக வந்து நம்ம வைக்கிறது நம்மளுடைய சாய்ஸ் தான். ஓகேங்களா? இது 3D பட்டர்ஃப்ளை. இதை இப்போ நம்ம பண்ணது. இது அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பண்ணது. இது ஷெல்லில் பண்ணது. ஸோ இந்த 4ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு, உங்களுக்கு எது செய்ய முடியுது, டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். Thanks for watching.